வணக்கம். காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் காரு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஊருக்கு போகிறாப்புல, அவரோட குழந்தைக்கு வந்து ரிமோட் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கார்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போடுறது பெஸ்ட்டு. நிறையா ரிமோட் கார்லாம் இருக்கும். ஆனால் வந்து சில அதில் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க. சில இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின இடத்துல ஏற்கனவே ஒரு கார் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறதுனால 3 நாளில் டெலிவரி வந்துடும். இப்போ ஃப்ரெண்டு வேறு சீக்கிரம் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வரணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே போட்டேன். அது ஃபஸ்ட்டு டைம் வந்த கார் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இது முன்னாடி வாங்கினது வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கினது, அது ஒர்க் ஆகலை. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன், வேறு இடத்துல ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஆனால் இந்த கார் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ திருப்பி நான் அவங்கள்ட்ட சேட் பண்ணி மெசேஜ் அனுப்பி ஏற்கனவே கொடுத்த காரே சரியில்லாமல் போச்சு, ஸோ இந்த டைம் அது ஒழுங்காக செக் பண்ணி அனுப்புங்கடா அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயே இருக்கிறதுனால கரெக்டாக 3 நாள் நான் ஆர்டர் போட்டு 3 நாள்லேயே வந்துருச்சு, காரு பார்சல் வந்துருச்சு. ஸோ வந்து இதை பார்த்திங்கன்னா குழந்தைங்க தான் விளையாடணும் கூட கிடையாது, நம்ம கூட ஜாலியாக விளையாடலாம், சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $26. நான் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், $26 வந்துருச்சு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கார் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ பையை கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் போட்டிருந்த ஆர்டர் வந்து காரு, ஆனால் வந்து வந்திருக்கிறது பை. இதில் எழுதியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 2.4 ஆர்சி கார் ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல்னு. இது பார்த்திங்கன்னா எனக்கு 2வது டைம் இது ஏமாத்துறாங்க. ஃபஸ்ட்டு டைம் இல்லை, இது 2வது டைம் இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்கள்ட்ட வாங்குறதே வேஸ்ட்டு. திருப்பி இதை அப்படியே நான் பேக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை திருப்பி வாங்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் நல்ல வேலைக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன். நான் வீடியோ எடுத்ததுனால இப்போ நம்ம பிரச்சனையே கிடையாது. மகிழ்ச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்ல. நம்ம ரிட்டர்ன் போட்டுட்டு நம்ம காசை திருப்பி வாங்கிடலாம், ஏமாற்ற முடியாது. $26 என்னங்க ஒரு என்ன பையன் அது? பேக்கா? இது என்ன பேக்கு தான்? இது ஏதோ நெட் பேக் மாதிரி இருக்குது. இது என்னன்னே எனக்கு தெரில. இது நமக்கு தேவையில்ல. இதை பிரித்தோம்னா இதை நீ ஏன் பிரிச்சேன்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் நம்ம இதை திருப்பி உள்ளார வச்சு அவங்களுக்கே அனுப்பிடுவோம். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் திருப்பி சொல்கிறேன் கண்டிப்பாக, ஓகேங்களா? நம்ம இந்த இது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராங்காக வந்துருச்சு நமக்கு. ஸோ வந்து நான் உடனே வந்து நான் உங்களுக்கு சேட் பண்ணேன், ஓகேங்களா? சேட் பண்ணேன், ரிட்டன் வந்து நான் பண்ணிட்டேன். அதாவது ரிட்டன் அண்ட் ரீஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். எப்போயுமே வந்து நீங்கள் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாப்பி, லசாடா ரெண்டுமே இருக்குது. ரெண்டுலேயுமே சேம் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் டெலிவரி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அதை வந்து டெலிவரிங்கிறத கொடுத்து 5 ஸ்டார் ரேட்டு கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? டெலிவரின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை வாங்கி பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரேட்டிங்கோ இல்லை அந்த டெலிவரி நான் ரிசீவ் பண்ணிட்டேங்கிறதோ கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த பாருங்கள், நான் இங்கே ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள், இந்த ரிசீவ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் ஆர்டரை பிரித்து பார்த்து அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் போட்டது தானா, அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிசீவ்டுன்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். அந்த ஆர்டர் யார் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட்டை போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும், அந்த ஆர்டரை பிரித்து பார்க்கணும். இப்போ நான் போன ஆர்டரை பிரித்து பார்த்தேன், அதில் வந்து நம்ம கேட்டது கிடையாது, ஓகேங்களா? அந்த ஆர்டர் வந்து கேட்டது கிடையாது. நம்ம கேட்டது ஆர்சி கார் கேட்டிருந்தோம், அவங்க வந்து போட்டிருந்தது ஒரு பேக் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் உடனே வந்து ரிட்டன் அண்ட் ரீஃபண்டுன்னு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசீவ்டுங்கிறத கொடுக்காம ரிட்டன் அண்ட் ரீஃபண்டுன்னு கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே என்ன ரீசன்னு கேட்கும். இந்த மாதிரி வந்து நான் கேட்ட ப்ராடக்ட் வரல, ப்ராடக்ட் மாற்றி வந்திருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து இப்போ அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா டெலிவரி பார்ட்னர் யார் நமக்கு டெலிவரி பண்ணாங்களோ அவங்களே வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அதை போய்ட்டு அந்த இப்போ நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கினோமோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பிரித்து பார்த்துட்டு அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆமாம் உண்மைதான்னு சொல்லிவிட்டு லசாடாக்கு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு, ஓகேங்களா? நமக்கே திருப்பி அந்த அமௌண்ட்டு நமக்கே வந்துடும். ஸோ வந்து இதுதான் ப்ராசஸ்ஸு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து நான் அங்கே வந்து ரிட்டன் அண்ட் ரீஃபண்டை கொடுத்துட்டு, ஏன்னா இது எனக்கு 2வது டைம் நடக்குது, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இவங்கள்ட்டையும் சேட் பண்ணேன். இது வந்து எனக்கு 2வது டைம், நான் ஏற்கனவே சொன்னேன்
ஃபஸ்ட்டு அனுப்புனது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கார் அனுப்புனாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு கார் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது வந்து ஒர்க் ஆகலை. நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பணத்தை வாங்கிட்டேன். இது வந்து 2வது டைம் இப்படி பண்ணால் எப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த சேலர் வந்து ரொம்ப நல்லவன். ஸோ வந்து ஐயோ சாரி, இது டீமில் வந்து நான் கரெக்டாக பேக் பண்ண தான் சொன்னேன். 4 நாள் லீவு முடிஞ்சு வந்த இந்த ரம்ஜான் லீவ்லாம் வந்துச்சுல, ஸோ லீவு முடிஞ்சு வந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவசரத்தில் வந்து மாற்றி பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பினான். இந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணு அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தான் போட்டிருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 10 பைசாவா 1 பைசாவா அந்த அமௌண்ட்டு தான் போட்டிருந்துச்சு. இதுக்குள்ளார வந்து நான் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி உனக்கு அனுப்புகிறேன், இதுக்கு காம்ப்ளிமெண்ட் மாதிரி. அதுக்குள்ளார நான் அந்த காரை வச்சு அனுப்பிடுறேன், நீ வந்து இந்த ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்டை கேன்சல் பண்ணுன்னு சொன்னான். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் அந்த காரை நீ எனக்கு அனுப்பு, நான் அதை திருப்பி ஆர்டர் போட்டுட்டேன், நீ எனக்கு அனுப்பு, அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் வந்து அந்த ப்ராடக்ட்டை என்கிட்ட இருந்து வாங்கவே இல்லை, அந்த பேக்கும் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து ஒரே நாள் தான், நேற்று மெசேஜ் போட்டேன், இன்றைக்கே வந்து அந்த பார்சல் வந்து வந்துருச்சு. இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் சொன்னேன், இந்த டைமு மிஸ்டேக் பண்ணிடாத, ஒர்க் ஆகிற மாதிரி கரெக்டாக அனுப்பு அப்படின்னா. கண்டிப்பாக இந்த டைம் மிஸ்டேக் ஆகாது, நானே பேக் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புனாப்புல. நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரு, ரிமோட் கண்ட்ரோல் காரு. ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறாரு. ஸோ பிரிக்குவேன். அவர் குழந்தைக்காக வாங்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே சிங்கப்பூர்லேயே இருந்து, இப்போ சைனாவிலேருந்து வர்றதுனா, இப்போ சைனாவில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால வராது. ஸோ இங்கேனா டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து நான் இங்கே ஆர்டர் போட்டேன். இதோட இந்த டைம் கரெக்டாக தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்ஸு கரெக்டாக கார் பாக்ஸ் தான். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக்கிங்கை பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங் பிரிக்கவும் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இதுதான் காரு. நான் ப்ளூ கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் என்னமோ சைனீஸ்லாம் என்னமோ எழுதியிருக்கு. இங்கே அப்படியே அழகாக அப்படி பிடிச்சிட்டு போயிடலாம். காரு ரிமோட் கார். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $26. இதோட ப்ரைஸ் வந்து $26. மேலே ஏதோ சைனீஸில் எழுதி ஆமையெல்லாம் வச்சுருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் நிறையா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தப்பாக அனுப்பிட்டாங்கல்ல, அதனால். ஆனால் இதில் என்ன எழுதியிருக்குன்னே தெரில. இந்த ஆமை பாருங்கள், இந்த ஆமை வந்து ஏதோ ஆமைக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து லக்குக்காக கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேரிங் இருக்குது, சாக்கப்சர் இருக்குது, டயர் பார்த்தீங்கன்னா ரப்பர் டயரு, ஹைட்ராலிக் சாக்கப்சரு, ஹோல் மெட்டல் பேரிங் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜரு. எப்போயுமே நீங்கள் ரிமோட் கார் வாங்கினீங்க அப்படின்னா பேட்ரிலாம் வாங்காதீங்க தயவுசெய்து. ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி வாங்கியே நம்மளால் மாற முடியாது. சார்ஜபிள் அப்படின்னா அதுக்கு பவர் ரொம்ப அதிகமாக சப்ளை செலவாகாது. ஸோ வந்து ரிமோட்டுக்கு மட்டும் பேட்ரி போட்டுக்கிட்டு கார் வந்து சார்ஜபிள் பேட்ரியாக காராக வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஓகேங்களா. பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. நிறைய இடத்துல டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒரிஜினல் கார் தான். ஆனால் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரிஜினல் கார் தான் அனுப்புனாங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. வெளியில் எடுக்கிற மாதிரி காரு, ஆர்சி காரு. டயர்லாம் பாருங்கள், டயர் வந்து லப்பர் டயரு, ஆனால் காற்று இல்லை. சேக்கப்ஸர்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. செம்ம ஸ்பீடாக நல்லா போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளார வந்து பேட்ரி இருக்கும். அதை தான் ரீசார்ஜபிள் பண்ணணும். ஸோ உள்ளார வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். மேனுவலில் வந்து ரோட்லலாம் ஓட்டக்கூடாது, குழந்தைங்கள்ட்டெல்லாம் பேட்ரி எல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது இதுக்குள்ளார வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே தான் ரிமோட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் சூப்பராக நல்லா பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ், ரிமோட். இதுதான் ரிமோட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த திருப்புறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டேரிங்கு.
இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு. இது வந்து இது இப்படி அழுத்தினா ஃப்ரண்டில் போகும், இப்படி அழுத்தினா பேக்கில் வரும். ஸோ இதுக்கு வந்து பேட்ரி தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே வந்து பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. இதில் தான் சார்ஜ் போடணும் காருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஓகேங்களா, கார் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன், ரெட் கலர் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வந்த வரைக்கும் ஓகே தான். ஆட பாவிங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்கானுங்க. இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து திறக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நல்லா வரணும் உனக்கெல்லாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட 3வது நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் சட்டையை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இந்த காரில் பார்த்திங்கன்னா வாங்கினதுலேருந்து அவ்வளோ ப்ராப்ளம், ஒன்று மாற்றி ஒன்று. ஃபஸ்ட்டு என்னாச்சு, பேக்கேஜ் தப்பாக வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பேக்கேஜ் நல்லா வந்துச்சு, அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு காலை AA சைஸ் பேட்டரி இல்லை. ஓகே, ஒரு வழியாக அன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கார் இப்படி தான் வந்தது. ஓகேங்களா, ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இந்த ஏதோ ஓப்பன் பண்ணுற ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சரியில்லை. அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா AA சைஸ் பேட்ரி இல்லாமல் இருந்தது. ஓகேங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட பேட்ரி வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி. எப்போயுமே ஆர்சி காரோ இல்லை ஹெலிகாப்டரோ வாங்கினீங்க, எது வாங்கினாலும் சரி ஆர்சியில் ரீசார்ஜபிளாக வாங்குங்க. ஏன்னா அது பேட்ரி போட்டு மாற முடியாது. ஓகேங்களா, கொஞ்சம் அமௌண்ட் கூட இருந்தாலும் ரீசார்ஜபிளாக வாங்குங்க. இது இப்படி இருக்குல்ல, இந்த ஒயர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிப் பண்ணி இழுத்தாங்க அப்படின்னா வந்துடும். வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிளும் இந்த காரோடய கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இதில் வந்து இதை கரெக்டாக வந்து ப்ளக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த அந்த இந்த சில்வரில் போய் இந்த சில்வர் வந்து உட்காரணும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை சிஎஸ்பியில் சொல்லணும்னா சார்ஜ் வந்து இதில் ரெட் லைட் எரியும். இந்த ரெட் லைட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் பிடிங்கிடணும். இதை பிடுங்கி திருப்பி வந்து அந்த காரில் வந்து கரெக்டாக இதில் திருப்பி இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சு. இதுதான் வந்து அடிக்கடி வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணிங்கனாவே வந்து ஒரு 1/2 hour வரைக்குமே நல்லா ஓடும். அது நீங்கள் வாங்குகிற அந்த ரேட்டை பொறுத்து இருக்குது, ப்ரைஸை பொறுத்து இருக்குது. நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். நீங்கள் அதில் வாங்கலே ஆர்டர் போடலே ஆன்லைனில் எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் திருப்பி அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கவர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. எப்போயுமே வந்து இது ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வைங்க. ஆன் பண்ணியே வச்சிங்க அப்படின்னா பேட்ரி போயிடும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலு. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் போகிறதுக்கு. இது வந்து ஸ்டேரிங்கு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 AA சைஸ் பேட்ரி இருக்குது. இதுக்கு அதிகமாக பேட்ரி தீராது. ஸோ வந்து இது பேட்ரி இருக்கிறது, இதுக்கு பேட்ரி இருக்கிறது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இது போட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஆன் பட்டன் இருக்குது. ஆன் பண்ணிங்கன்னா லைட்டு வந்து லைட்டு எரியுது, காரு மூவ் ஆகுது. அவ்வளோதாங்க, காரு வந்து ஒர்க் ஆகுது இந்த காரு. இது ஓகே தான். இது பார்த்திங்கன்னா நல்லா சேக்கப்ஸ்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய இதிலெல்லாம் கூட நல்லா ஓடுது. அதாவது மேட்லலாம் சின்ன சின்ன மேட்லலாம் ஏற்ற முடியுது. செருப்பு மேலெலாம் ஏறிச்சா நல்லா போகுது, நல்லா ஓடுது. ஓகே தான், ஒர்த்து தான். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ போராடி ரெடி பண்ணாலும் கார் நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். ஓகேங்களா, ஸோ வந்து இது எப்படி ஓடுதுன்றதுக்கு ஒரு வீடியோ காமிச்சிட்றேன். ஓகேங்களா, ஒரு கையில் ஓட்டிகிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல, சரியாக காரை ஓட்ட முடியல. ஆனால் ஸ்டேரிங்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. சொல்லு சொல்லு.